நடிகர் அல்லு அர்ஜுனோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க புஷ்பா 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் லான்ச் இப்போது பாட்னால செம க்ரௌடோட லான்ச் பண்ணியிருக்காங்க. புஷ்பா 2 ட்ரைலர் இப்போ யூடியூப்பில் தெலுங்கு மற்றும் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஆடியன்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. புஷ்பா 2 படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. டைரக்டர் சுகுமார் அவர்கள் புஷ்பா 1ல் என்னெல்லாம் பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரிலாம் புஷ்பா 2லையும் பண்ணியிருக்காரு. படத்தில் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆக்ஷன்லாம் இருக்குது. ஃபகத் ஃபாசில் அவர் தான் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறாரு. அதில் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்துடும். பார்ட் 1ஓட தொடர்ச்சி தான் இது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போய் தான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் புஷ்பா 2ல் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் பிஸ்னஸ் பேசியிருக்காரு. டைலாக்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு மாசாக இருக்குது. தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் படம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரைலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தமிழ் ஆடியோவில் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம சேனலோட கம்யூனிட்டி டேப்பில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஹிந்தி மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும்தான் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புஷ்பா பார்ட் 2 படம் 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் ஆகிறதுக்கு கன்ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு 1000 கோடி கலெக்ட் ஆகும் தான் தோணுது. புஷ்பா 2 படம் முதல் 1000 கோடியாக நடிகர் அல்லு அர்ஜுனோட கெரியரில் அமைதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் நாளைக்கு 2 படங்கள் அஃபிஷியலாக ஓடிடி மற்றும் ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆகுது. நயன்தாராவோட பியாண்ட் த ஃபேர்டைல் நவம்பர் 18ஆம் தேதி நாளைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்றும் தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன ராக்கெட் டிரைவர் படம் ஓவர்சீஸ் சிம்பிளி சவுத்தில் நவம்பர் 18 நாளைக்கு ஓவர்சீஸ் டிஜிட்டலில் அஃபிஷியலாக படம் வெளியாகுது. இந்த 2 படங்களும் அஃபிஷியலாக வீக் ஸ்டார்டிங்லேயே நாளைக்கு 2ம் ஓடிடி மற்றும் ஓவர்சீஸில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி அவர்களே இயக்கி நடிக்கும் படம் காந்தாரா. இந்த படம் ஏற்கனவே ஒரு பாகம் வெளியிட்டுட்டாங்க. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதோட ப்ரீக்வல் தான் இது. காந்தாரா சாப்டர் 1ஓட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. காந்தாரா சாப்டர் 1 அஃபிஷியலாக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. பேன் இண்டியா லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் இன்க்ளூடிங் பெங்காலி லாங்குவேஜ்லையும் படம் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியல் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. தளபதி விஜயோட 69வது மூவியும் அக்டோபர் 2025 தான் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 2025 அக்டோபர் மாதத்தில் 2 பேன் இண்டியா படங்கள் ரிலீஸ் பண்ணுறதா கன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. நயன்தாரா அவர்கள் இப்போது சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. இந்த சமயமாக பார்த்து நயன்தாராவோட அப்கமிங்கான புது மூவியோட ப்ரமோஷன் பண்ணுறாங்க. நயன்தாராவோட அடுத்த புது மூவியோட டைட்டில் ட்ரீசர் நாளைக்கு மார்னிங் 10:15க்கு ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க.